குரு புஷ்ய யோகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தொழில கை நிறைய லாபம் கிடைக்க, நம்முடைய கடன்கள் எல்லாம் முற்றிலும் நீங்க, வீட்டுல அல்ல செல்வ வளம் குறையாம பெருக வருகிற மே மாசம் 21ஆம் தேதி ஒரு மிக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்ய தவறாதீங்க. வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளதான் குரு புஷ்ய யோகம் சொல்றோம். இந்த நாள்ல லட்சுமி குபேர பூஜை செய்வது நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்கு பெருகும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. இந்த பூஜை எப்படி செய்யணும்னா, வியாழக்கிழமை மாலை 5:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள வீட்டு வாசல் 2 விளக்கு ஏற்றி வச்சிருங்க. பூஜைக்கு லட்சுமி குபேரர் படத்தை வடக்கு நோக்கி வச்சு அதுக்கு முன்னால ஒரு மரப்பலகையில குபேரர் எந்திரத்தை வரைஞ்சுங்க. இந்த பூஜைக்கு மிக முக்கியமானது 108 ரூபாய் நாணயங்கள், குபேருடைய 108 போற்றிகள் மற்றும் குபேர மந்திரங்களை சொல்லுங்க. ஒவ்வொரு போற்றிக்கும் ஒரு காயினும் எடுத்து அர்ச்சனை செய்யுங்க. இந்த காயின் எடுத்து அர்ச்சனை செய்யும் போது நீங்க உதவி மல்லிப்பூவும் 108 வச்சுட்டு காயினும் மல்லிப்பூவும் சேர்ந்து அர்ச்சனை பண்றது விசேஷம். அர்ச்சனை முடிஞ்சதும் தூப தீபம் காட்டி நைவேத்தியம் படைத்து மனதார வேண்டிக்குங்க. நைவேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை நீங்க வச்சுக்கலாம் சாமிக்கு. இந்த பூஜை நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச குரு பகவான் துதிகளையும் குபேர மந்திரங்களையும் சொல்லி வழிபடுவது கூடுதல் பலன் தரும். இந்த பூஜையை எப்ப முடிக்கணும்னா, வியாழக்கிழமை மாலை 8-9 மணிக்குள்ள இந்த பூஜையை முடிச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை தான் இந்த பூஜையை நம்ம நிறைவு செய்யணும். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சுக்கர ஓரை. இந்த சுக்கர ஓரையில மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. இப்பவும் 108 போற்றி சொல்லுங்க, மகாலட்சுமி போற்றி சொல்லுங்க. வெள்ளை மூச்சையை நைவேத்தியமா சாமிக்கு படைங்க. உங்க கையில பணம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சாமி நல்லா வேண்டிங்க. மே மாசம் 21ஆம் தேதி குரு புஷ்ய யோகம். இந்த நாள்ல ஆன்மீக வழிபாட்டை தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை நிறைவு செய்யும் போது நிச்சயம் உங்க வாழ்வில் நல்ல மாற்றங்களும் பலன்களும் கிடைக்கும். தவறாம முயற்சி செய்து பாருங்க.